வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்குரிய கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டிலே மிக குறைந்த அமௌண்ட்டில் வந்து மெட்டீரியல் போட்டுட்ருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் ரிவ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. இதில் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே உள்ள எங்கள் டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வைப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை சார்பாக நடத்தக்கூடிய எக்ஸாமில் ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு 71 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. சரிங்களா? அதில் 71 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மட்டும். இதே மாதிரி மற்ற பிரான்ச்சஸ்க்கும் இது பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு, சிவிலுக்கு, இசிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி வேகன்சி அதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலர் ட்ரிபிளிக்கு பார்க்கும்போது 71 போஸ்ட் வேக்கண்ட். சரி, இந்த சிலபஸ் பார்க்கும்போது இந்த சிலபஸ் ஏற்கனவே வந்து நம்ம டிஎன்பிசியில் ஜனவரி 6ஆம் தேதி எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? அதில் டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட ஏஇ எக்ஸாம், அசிஸ்டன்ட் எக்ஸாம் இல்லைங்களா? அந்த எக்ஸாமில் கேட்ட அதே சிலபஸ் பி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமு ஏஇங்கிறது அதில் 10 யூனிட் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே டிட்டோவாக கேட்டிருக்காங்க. ஒன்று கூட மாற்றமே இல்லை. சரிங்களா? அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆச்சு அப்படிங்க பார்த்தா இப்போ நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அந்த எக்ஸாம் எழுதுனதில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதை படிச்சுட்டு எக்ஸாம் நம்ம ஏற்கனவே மெட்டீரியல்லாம் போட்டிருக்கோம். மெட்டீரியல் போட்டு டெஸ்ட் ஷெட்யூல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். நம்ம அனுப்பிச்சதெல்லாம் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸில் 180க்கு மேலே கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இந்த சிலபஸில் உள்ள மாதிரி கரெக்டாக அதை கவர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் அந்த தன்னம்பிக்கையோட படிக்கணும். சிலபஸை மெயினாக கவர் பண்ணி அதில் உள்ளதை ஒன்று கூட விடாமல் எல்லாமே அந்த கொஸ்டின்ஸை தயாராகணும். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தயாராகணும். கொஸ்டின்ஸை தயார் பண்ணி முக்கியம் இல்லை. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எலமெண்ட்ஸு, கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ், நெட்வொர்க் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பிசி அண்ட் ஏசி சர்க்யூட்டு. ரைட்டா? அதில் இந்த தியரம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெவனிஸ் தியரம், நார்தான் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். தியரம்னு சேர்த்துனா அந்த 4 கம்பல்சரி. அதில் ஒன்று கூட மாறாது. தெவன் தியரம் கண்டிப்பாக வந்துடும், நார்தான் வந்துடும், சூப்பர் பொசிஷன் வந்துடும், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் வந்துடும். இந்த தியரத்தை பொறுத்த மட்டும் தியரம்னாவே நமக்கு அலர்ஜின்னு நினைப்போம். தியரம்னா ஈஸி தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சுனா ஈஸியாக ஆன்சர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட். இந்த 3 சர்க்யூட்டுக்கும் சைனுசாய்டல் ஸ்டேட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும்? ஆர்எல் சர்க்யூட், ஆர்சி சர்க்யூட், ஆர்எல்சி சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெசனன்ஸ் சர்க்யூட், நேச்சுரல் அண்ட் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி, நேச்சுரல் அண்ட் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ். இதுக்கு எப்படி இருக்கும்? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். தனித்தனியாக அதுக்கு கண்டுபிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். இந்த சர்க்யூட்ல 2 போர்ட் நெட்வொர்க்கு, 3 பேஸ் சர்க்யூட், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்கணும். அது பேஸ் பண்ணி வரக்கூடிய பவர், பேஸ் பண்ணி வரக்கூடிய பவர் ஃபேக்டர். ரைட்டுங்களா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும். டிசி சர்க்யூட், ஏசி சர்க்யூட், நெட்வொர்க் தியரம் எல்லாம் சேர்ந்து, சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட், இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். ரைட். அடுத்து 2ஆவது யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த டாப்பிக்கில் வரும். கண்ட்ரோல் சிஸ்டம் டாப்பிக்கில் பியில் படிச்சிருப்பீங்க. அதில் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூலம்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காஸ் லா, டைவர்ஜென்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் potential due to point, line, plan and spherical charge distribution, effect of dielectric medium, capacitance of symbol configuration, magnetic circuit, magnetic force, reluctance, Faraday's laws, Lenz law, Biot-Savart's law, Ampere's law, Fleming left and right rule, Fleming left hand rule தனி, right hand rule தனி, Lorentz force, inductance, self and mutual inductance, dot conversion, கப்பல் சர்க்யூட். ரைட்டுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது யூனிட்ல கவர் ஆகிடுது. ரைட். 3ஆவது யூனிட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்என்ஐ, மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இதில் கவர் ஆகக்கூடிய யூனிட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸு, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸு, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸு, எரர் அனாலிசிஸு, மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட்டு, வோல்டேஜ், பவர் அண்ட் பவர் ஃபேக்டர், அப்புறம் எனர்ஜி. இந்த 4மே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும்.
ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும், வோல்டேஜ், பவர், பவர் ஃபேக்டர், எனர்ஜி. அடுத்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ரைட்டுங்களா? அடுத்து பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ், பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி அந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ்லாம் அதில் கவர் ஆகிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரு, எலக்ட்ரானிக் மெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் மல்டிமீட்டரு, ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டரு, ட்ரூ ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய மீட்டர். ரைட்டுங்களா? ஸ்பெக்ட்ரம் அனலைசர், பவர் குவாலிட்டி அனலைசர், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்ஸ்ரே ரெக்கார்டர், மேக்னெட்டிக் ரெக்கார்டர், டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டரு, ஆசிலோஸ்கோப், அதில் டிஎஸ்ஓ, அதாவது ஆசிலோஸ்கோப் சிஆர்ஓன்னு சொல்லுவோம் ஜெனரலா. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய டிஎஸ்ஓ, LED and LCD display, transducer and their applications for the measurement of non-electrical quantities like temperature, pressure, flow rate, time displacement, acceleration, noise level. இதெல்லாம் நான் எலக்ட்ரிக் குவான்டிட்டின்னு சொல்றது. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர் பண்ண அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம், ஏடி அனலாக் டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், பிஎல்சி, அப்படிங்களா? ஸ்மார்ட் மீட்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் கவர் ஆகிடும், எம்என்ஏல கவர் ஆகிடும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 4வது யூனிட். அதில் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் பிசிக்கல் சிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ் அண்ட் த ரிடக்ஷன் யூசிங் மேசன்ஸ் ரூல், டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் டைம் invariant system, LTI ன்னு சொல்றது. Errors for different types of inputs and stability criteria for feedback system, stability analysis using route towards array, Nyquist plot and Bode plot, root locus, gain and phase margin, basic concept of compensator design, PI, PD and PID controller, state variable formulation, state transition matrix, eigen values and eigenvector, free and forced responses of time invariant system, controllability and observability. ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து யூனிட்ல வந்து கவர் ஆகுது. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல மெயினாக சொல்லக்கூடிய கோர் சப்ஜெக்ட் மெஷின்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப லைக் பண்ண டாபிக் இது, டாபிக் அப்படிங்கிற யூனிட். சரிங்களா? மெஷின்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படிங்கிறது. அதில் டிசி மிஷினு, கன்ஸ்ட்ரக்ஷனு, எக்ஸைட்டேஷன் மெத்தட்ஸு, ஆர்மேச்சர் ரியாக்ஷனு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டாரு, அதோட ஸ்டார்டிங், ஸ்பீடு கண்ட்ரோல் அண்ட் பிரேக்கிங், டெஸ்டிங், லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி. சரியா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரு, டிரான்ஸ்ஃபார்மருடைய டைப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், ட்ரேசிங்கு, ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, லாசஸ், எஃபிஷியன்சி, ஆல்ட் எஃபிஷியன்சி, ரெகுலேஷனு, பேரல் ஆப்ரேஷனு. சரியா? இது எல்லாமே நம்ம சொன்ன சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து 3 பேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 3 பேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபங்க்ஷன்ஸ், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரு, இண்டக்ஷன் மிஷினு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷனு, பிரின்சிபல் ஆப்ரேஷன், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பர்ஃபார்மன்ஸு, டார்க் ஸ்பீடு, கேரக்டரிஸ்டிக்ஸ், நோ லோடு பிளாக்லோட ரோட்டார் டெஸ்ட்டு, நோ லோட் டெஸ்ட்டு, பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டு, ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, ஸ்டார்டிங், ஸ்பீடு கண்ட்ரோல் அண்ட் பிரேக்கிங், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரு, லீனியர் இண்டக்ஷன் மோட்டரு, ஹிஸ்டரிசிஸ் மோட்டரு, ரிலக்டன்ஸ் மோட்டரு, சிங்கர்னஸ் மிஷினு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷனு. பிறகு பேரல் ஆப்ரேஷன், வி அண்ட் இன்வெர்டட் வி கர்வு ஆஃப் சிங்கர்னஸ் மோட்டர், சிங்கர்னஸ் வி கர்வு கண்டுபிடிக்கிறது, இன்வெர்டட் வி கர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், பர்மனன்ட் மேக்னெட், சிங்கர்னஸ் மோட்டர். ரைட்டுங்களா? அடுத்து பர்மனன்ட் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார், பிஎல்டிசி மோட்டர், ஸ்டெப்பர் மோட்டரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மெஷின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகிடும். மெஷின்ஸ் 1, மெஷின்ஸ் 2, என்ன ஸ்பெஷல் எலக்ட்ரிக் மெஷின்ஸ், இது எல்லாத்துலேயும் படிச்சு எல்லாத்துலேயுமே டோட்டலாக கவர் ஆகிடும். இண்டக்ஷன் மிஷின், 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர், சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரு, சிங்கர்னஸ் மோட்டரு, சரிங்களா? சிங்கர் ஜென்ரேட்டரு. ஸோ இதை வச்சு எல்லாமே இந்த டாப்பிக்கில் மெஷின்ஸு, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம். ஸோ பவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் பவர் சிஸ்டம், பர் யூனிட் குவான்டிட்டிஸ், பவர் ஜென்ரேஷன் டைப்ஸு என்னென்ன இதில் ஜென்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஹைட்ரோ, தெர்மோ, நியூக்ளியேஷனு, பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ட்டு, கோ ஜென்ரேஷன், எக்கனாமிக் அண்ட் ஆப்ரேட்டிங் ஃபேக்டரு, மாடலிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, கேட்டகரிஸ் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ், HVDC டிரான்ஸ்மிஷனு, மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷனு லைன்ஸு, சாகு, இன்சுலேட்டரு,
Z bus and Y bus formulation, load flow studies, shunt and series compensation, symmetrical and unsymmetrical fault analysis, transient and steady state stability of power system, equal area criterion, voltage and frequency control, power system, transient power system production, circuit breaker, relay, classification of production schemes, overcurrent distance, differential and carrier, equipment production, transformer, generator, motor, bus bar and transmission line, AC and DC distribution, deregulation, எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங், இது எல்லாமே பவர் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகிடும். சரிங்களா? நம்ம ஜிடிஎஸ் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷனில் படித்தது, பவர் சிஸ்டத்தில் படித்தது எல்லாமே இதில் டோட்டலாக கவர் ஆகிடுது. ரைட், அடுத்த டாபிக் வாங்க. ஏடி அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 7வது யூனிட்டு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைஸ், பிஎன் ஜங்ஷன், டிரான்சிஸ்டர், ஃபெட்டு, ஜீனரு, போட்டோடைடு, அதோட அப்ளிகேஷன்ஸு என்ன, அப்புறம் வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட், வோல்டேஜ் ரெகுலேட்டர், மல்டிப்ளையரு, பயாசிங் சர்க்யூட், ஸ்மால் சிக்னல் ஆம்பிளிஃபையர், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், கப்ளிங் மெத்தட்ஸு, லார்ஜ் சிக்னல் ஆம்பிளிஃபையர், புஷ்புல் ஆம்பிளிஃபையர், ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், அதோட அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர், மல்டிவைப்ரேட்டர், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர், டைமரு, டிஜிட்டல் லாஜிக், கேட் ஃபேமிலிஸ், டிடிஎல், டிடிஎல், இசிஎல், மாசு, சிமாசு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டிஜிட்டல் லாஜிக் கேட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது லாஜிக் கேட் சிம்பிளிஃபிகேஷனு ஆஃப் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ். லாஜிக் கேட்ஸ் என்னென்ன வருதுன்னு தெரியும் நமக்கு. அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, எக்ஸ்ஆர் கேட்டு, சரிங்களா? நாண்டு கேட்டு, நார் கேட்டு, யூனிவர்சல் கேட்டிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கவர் ஆகி வந்துடும். ரைட், டிசைன் ஆஃப் காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டு, லேட்சு, ஃப்ளிப் ஃப்ளாப்பு, கவுண்டர்ஸு, ரெஜிஸ்டர்ஸு, மல்டிப்ளெக்ஸரு, டி மல்டிப்ளெக்ஸரு, ஸ்கிமிட் ட்ரிகர், மெமரிஸு, ரோமு, பிஎல்ஏ அண்டு எஃப்இஜிஏ. ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து ஏடி அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கவர் ஆகிடும். ரைட்டுங்களா? அடுத்து பவர் டிரைவ்ஸு, பிஇடின்னு சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டாட்டிக் டைனமிக் பிஹேவியர் ஆஃப் பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ், பவர் டயோடு, டயாக்கு, எஸ்சிஆர், ட்ரையாக்கு, ஜிடிஓ, மாஸ்பெட்டு, ஐஜிபிடி, சிங்கிள் அண்டு 3 phase ஏசி டு டிசி கன்வெர்ட்டர், அது ரொம்ப முக்கியமான பாட்டு, அன்கண்ட்ரோல்டு அண்டு கண்ட்ரோலு ரெக்டிஃபையர்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் பராமீட்டர், சிங்கிள் அண்டு 3 phase ஏசி டு ஏசி கன்வெர்ட்டரு, ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரு, அதோட டோபாலஜிஸு, ஸ்விட்சிங் லாசஸ், சரியா? என்னென்ன ஸ்விட்சிங் லாஸ் இருக்குன்னு, இன்வெர்ட்டரு, சிங்கிள் அண்டு 3 phase இன்வெர்ட்டரு, வோல்டேஜ் கண்ட்ரோல், பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக்கு, ஹார்மோனிக் எலிமினேஷன் டெக்னிக்கு, அன்டர்பிரேட் பவர் சப்ளை யூபிஎஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், மோட்டார் லோடு டைனமிக்ஸு, லோடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி டிரைவ்ஸோட ஸ்பீட் கண்ட்ரோல் என்ன, கன்வெர்ட்டர், சாப்பர் ஃபெட், டிசி மோட்டார் டிரைவ்ஸு, ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஏசி டிரைவ்ஸு, இண்டக்ஷன் மோட்டார் டிரைவு, ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு அண்டு விபைஎஃப் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், சிங்கரனஸ் மோட்டார் டிரைவ்ஸு, விபைஎஃப் கண்ட்ரோலு, செல்ஃப் கண்ட்ரோலு, மார்ஜின் ஆங்கிள் கண்ட்ரோல் அண்டு பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். ரைட்டுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பவர் எலக்ட்ரிக் டிரைவ்ஸ் 8ஆம் யூனிட்டில் கவர் ஆகிடும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்டு கம்யூனிகேஷன், மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். அரித்மெட்டிக் ஆஃப் 8085, 8086 அண்டு 8085, இந்த ரெண்டும் வந்து மைக்ரோ ப்ராசஸர், 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அசம்பிள் லாங்குவேஜ் ப்ரோக்ராமு, இன்டர்ஃபேஸ் ஃபார் மெமரி அண்ட் ஐஓ, இன்புட் அவுட்புட் போர்ட்டு, 8255 ப்ரோக்ராமபிள் பெரிபெரல் இன்டர்ஃபேஸு, 8253 ப்ரோக்ராமபிள் டைமர் இன்டர்ஃபேஸு, 8279 ப்ரோக்ராமபிள் கீபோர்டு அண்ட் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸு, 8257 வந்து டைரக்ட் மோடு டைரக்ட் மெமரி ஆக்சஸ், டிஎம்ஏ அப்படின்னு சொல்கிறது, அதோட இன்டர்ஃபேஸு, எம்படட் ப்ராசஸர், டிஎம்ஏ இன்டர்ஃபேஸு, எம்படட் ப்ராசஸர், ஏஆர்எம் அண்டு பிக், பேசிக் மட்டும் இதில் பிக்கில். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் சிஸ்டத்தோட கிளாசிஃபிகேஷனில் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்கிரிட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், எஃப்எஃப்டி காம்புடேஷனு, எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸு, ஐஏஆர் ஃபில்டரு, பட்டர்வெர்த் ஃபில்டரு, செபிச்சூ ஃபில்டரு, டிஜிட்டல் கம்யூனிகேஷனு சிஸ்டம், பல்ஸ் கோடு மாடுலேஷன் அண்டு டிமாடுலேஷன், பல்ஸ் கோட் மாடுலேஷனு அப்புறம் டிமாடுலேஷனு, அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷனு, இந்த 3 டைப் ஆஃப் மாடுலேஷன். இது 3 மெயின், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அண்ட் டைம் டிவிஷன், மல்டிப்ளெக்சிங்.
டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டோபாலஜி, 7 லேயர் ஓஎஸ்ஐ புரோட்டோகால், ஐஓடி கான்செப்ட். ரைட்டுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 9வது யூனிட்ல கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன, சோர்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், சோலார் ரேடியேஷன், ஸ்பெக்ட்ரம் ரேடியேஷனு, மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் போட்டோவோல்டாயிக் செல்லு, பிரின்சிபல் ஆப்ரேஷன், டைப்ஸ் ஆஃப் எம்பிபிடி, மைக்ரோஹைடல் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல். சரிங்களா? விண்ட் எனர்ஜி அதோட காம்பனன்ட்ஸு, விண்ட் பர் டர்பைனோட டைப்ஸு, எம்பிபிடி சைட் செலெக்ஷன், எப்படி இந்தந்த ஏரியாவில் சைட்டை செலக்ட் பண்ணலாம் எம்பிபிடியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு, டைப்ஸ் ஆஃப் விண்ட் ஜென்ரேட்டர் அதில் உள்ள டைப்ஸ் என்ன, ஸ்மார்ட் கிரிடு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரிங்களா? ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்துருக்காது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், வெஹிக்கிள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. வெஹிக்கிள் பற்றி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி. இதில் வந்து புகை கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, சுற்றுப்புற சூழலுக்கு உகந்ததாக இருக்குது. என்ன பேட்டரி மூலயமா ஆப்ரேட் ஆக கூட வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். P2G, G2V. சரிங்களா? ஃபியல் செல்லு, பேட்டரி அதோட டைப்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, சூப்பர் கெப்பாசிட்டரு. ஸோ இதெல்லாமே வந்து 10வது யூனிட்ல கவர் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ இதில் கொடுத்துக்கூட 10 யூனிட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 10 யூனிட் நம்ம வந்து பியில் படிச்சதுதான். இதில் புதுசாக எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை மட்டும் சொல்லலாம் நம்ம. எதை? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, இதை மட்டும் சொல்லலாம் நம்ம. மற்றபடி புதுசாக ஒன்றும் நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாமே படித்தது எம்பிபிடியிலேருந்து, விண்ட் எனர்ஜிலேருந்து, போட்டோவோல்டாயிக், சோலார் ரினியூவபிள் எனர்ஜி எல்லாமே நம்ம பியில் படித்தது தான். சரிங்களா? அதனால் இது ஏற்கனவே கேட்ட சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் நடத்தின எக்ஸாமில் கேட்ட அதே சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்குரிய மெட்டீரியல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஆஃப்லைன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? அதனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நடத்தக்கூடிய ரொம்ப ரேர் இன்ஸ்டியூட். அதில் நம்ம இன்ஸ்டியூட் நல்லாவே போயிட்டுருக்கு. திருச்சி தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது இணையத கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதுக்குடைய அஸ்யூரிட்டியை நாங்கள் தர்றோம். பாஸ் பண்ண முடியல, செலக்ட் ஆகலாம் எக்ஸாமில் சொல்கிறேன். அதான் செலக்ஷனை பற்றி தான் பேசணும். பாஸ் பண்ணுறத பற்றி நம்ம பேசக்கூடாது. அதனால் டெக்னிக்கல் எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ் போன்ற மற்ற எக்ஸாமுக்கும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கும். அந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் பூரா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த டீட்டெயிலை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் செலக்ட் ஆகலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.